தமிழ் மக்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா மாடிஃபயர்ஸ். அதாவது மாடிஃபயர்ஸ் ஏன் நாம் இப்போ முதல்ல ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, ஒரு கோடிங் ஒரு சிபிடி நம்ம போகிறதுக்கு முன்னாடி அந்த மாடிஃபயர்ஸ் உடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா இந்த சிபிடி ஒரு பர்ஃபெக்டான ஒரு அக்யூரசியான ஒரு கரெக்டான கோடாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால முதல்ல மாடிஃபயர் முக்கியத்துவத்தை பார்க்க போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ இந்த மாடிஃபயர்ஸ் நாம ஏன் முதல்ல எடுக்கிறோம்னா, இது வந்து ஒரு மெடிக்கல் கோடிங்ல ஒரு முக்கியமான விஷயம். ஒரு சிபிடி போகிறதுக்கு முன்னாடி அந்த சிபிடியை எந்த விதமான ஒரு சேஞ்சஸ் இல்லாமல், ஓகேங்களா, இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குறோம். அதான் வந்து மாடிஃபயர். அதாவது அதனால வந்து சில விஷயம் ரீஎம்பர்ஸ்மெண்ட் அதிகமாகலாம், இல்லை அந்த ரீஎம்பர்ஸ்மெண்ட் கம்மியாகலாம், இல்லாட்டி அது ஜஸ்ட் எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு, அதை டிலே ஆகாமல் பாதுகாக்கும். ஸோ இது மாதிரி. ஆனால் சிபிடி வந்து 5 டிஜிட் சிபிடி தானே, அது எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் அடிஷ்னலாக ஒரு 2 டிஜிட் அப்படின்னு சொல்லுவாங்க மாடிஃபயர். அது 2 டிஜிட் தான் இருக்கும். அது எப்படி இருக்கலாம்னா ஆல்ஃபா நியூமரிக்காக இருக்கலாம், இல்லை ஃபுல்லாக வந்து நியூமரிக்கல் மட்டும்தான் இருக்கலாம். ஸோ அதை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த ஒவ்வொரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோ தனித்தனியாக போடுறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொரு மாடிஃபையரை நம்ம வந்து இது பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் மாடிஃபை வித் 22 மாடிஃபையர் வந்து பார்க்குறோம். இனிமேல் வரக்கூடிய ஸ்லைடு ஒன்றுனா வரும் இல்லையா, நெக்ஸ்ட்டு அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து நீங்கள் அடுத்தடுத்த மாடிஃபைஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் உங்களுக்கு எந்த மாடிஃபையர் வேணுமோ அதை நீங்கள் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்த்து படிச்சுக்கலாம் இல்லைங்களா? அதுக்கு தான் வந்து நான் வந்து தனித்தனியாக பிரித்து போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி பார்க்கக்கூடிய விஷயம்னா இன்ட்ரடக்ஷன். மாடிஃபையரோட இன்ட்ரடக்ஷன். மாடிஃபையர்னா என்ன, மாடிஃபையரில் எத்தனை வகை இருக்குது, மாடிஃபையர் முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி விஷயம் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போது இந்த மாடிஃபையர் வந்து எதுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாடிஃபையர் வந்து 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று லெவல் 1 மாடிஃபையர், இன்னொன்று வந்து லெவல் 2 மாடிஃபையர். இந்த லெவல் 1 மாடிஃபையர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னன்னா அதாங்க சிபிடி மாடிஃபையர். அதாவது ஒரு 2 டிஜிட்டில் இருக்கும். சரி, லைக் 24, 22, 23 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த வகையான பார்த்தீங்களா இந்த எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் தான் வந்து நம்ம வந்து சிபிடி 5G சிபிடி எக்ஸாம்பிள் 71045 இருக்கு இல்லையா. இப்போ எக்ஸாம்பிள் சிபிடியில் நீங்கள் எதாவது மாடிஃபையர் நீங்கள் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு சொல்லணும். அப்படி சொல்லலைன்னா அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த சிபிடியை டினை பண்ணிடுவாங்க, பே பண்ண மாட்டாங்க. ஸோ அதை நம்ம தடுக்கணும் இல்லையா. அஸ் அ கோடராக நம்மளுடைய வேலை என்ன அப்படின்னா, நம்ம வந்து ரெவன்யூவை வந்து எந்த காரணத்தை முன்னிட்டும் அதை நம்ம வந்து தப்பாக பண்ணுறக்கூடாது, பிளாக் பண்ணுறக்கூடாது. நம்ம எந்த அளவுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து நம்ம வந்து மணியை கொண்டு போய் நம்ம வந்து டாக்டர்கிட்ட சேர்க்கணும் இல்லையா. பட் அதே சமயத்தில் கரெக்டான கோடாக இருக்கணும். டாக்குமெண்டேஷன் இருந்தால் தான் நீங்கள் வந்து கோட் பண்ணணும் இல்லையா. ஸோ அதை முதற்கொண்டு டாக்குமெண்டேஷன் இருந்து நீங்கள் மாடிஃபையர் போட்டு அதை நீங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனி சப்மிட் பண்ணும்போது அதை டிலே பண்ணாங்கன்னா, அது எதனால் டிலே ஆகலாம்னா அந்த மாடிஃபையர் போடாததால் டிலே ஆகலாம். ஸோ மாடிஃபையர்ன்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதுக்காக தான் நீங்கள் லெவல் 1 மாடிஃபையர் என்னன்னா சிபிடி மாடிஃபையர் ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த சிபிடி மாடிஃபையர் வந்து 2 டிஜிட் மாடிஃபையர். எதை மாதிரிலாம் இருக்கலாம் 22, 23, 24, 25. ஸோ இதெல்லாம் வந்து 1 by 1 நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு வந்து 22 மட்டும் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ லெவல் 2 மாடிஃபையர் இருக்கு. லெவல் 2 மாடிஃபையர் வந்து இக்பிக்ஸ் மாடிஃபையர் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இக்பிக்ஸ் மாடிஃபையர் இது வந்து எப்படி இருக்கும்னா, இந்த ரெண்டுமே வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னா ஆல்ஃபபெட்டிக்கல் இல்லாட்டி ஆல்ஃபா நியூமரிக்கல் அப்படி கம்பைன் பண்ணியிருக்கோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஏஏ, ஏஇ, ஏஎஸ், இசி, இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம அதை வந்து நம்ம இக்பிக்ஸ் மாடிஃபையர் பார்க்கும்போது நமக்கு தெரியும். இப்போதைக்கு உங்களுக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா, மாடிஃபையரில் 2 விஷயம் இருக்குது, 2 டைப் இருக்குது. ஒன்று லெவல் 1 மாடிஃபையர், லெவல் 2 மாடிஃபையர். லெவல் 1 மாடிஃபையர் சிபிடி, லெவல் 2 மாடிஃபையர் இக்பிக்ஸ். ஓகேங்களா? உங்களுக்கு தெரியும் இக்பிக்ஸ் மாடிஃபை. இக்பிக்ஸ் புக்கு நமக்கு இருக்கு இல்லையா, ஹெல்த் கேர் காமன் ப்ரொசீஜரல் கோடிங் சிஸ்டம் சொல்லுவாங்க இல்லையா. அந்த புக்கில் இருந்து மெயினாக வந்து அது மெடிக்கேர் பேஷண்ட்டுக்கு தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சிஎம்எஸ் தான் வந்து அது வந்து ஆனுவலி அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும் அந்த லெவல் 2 மாடிஃபை. பட் லெவல் நீங்கள் மோஸ்ட் ஆஃப் 95% வந்து லெவல் 1 மாடிஃபை தான் யூஸ் பண்ணுவீங்க. நான் இங்கே போட்டிருக்கேன் இல்லையா, 22 சீரீஸ்லேருந்து until 99 வரைக்கும் இருக்கும். அந்த மோர் தென் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 34 மேலே இருக்கும் சிபிடி. ஸோ அது மெயினாக நீங்கள் அந்த கோட்ஸ் நீங்கள் வந்து பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த சிபிடிஸ் தான் நம்ம வரக்கூடிய மாடிஃபைஸை நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாமா?
இப்போ இங்க காட்டுறேன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் நான் ஷோகேஸ் தான் பண்ணுறேன். இங்கே நான் எந்த ஒரு மாடிஃபைஸ்க்கும் இன்னும் நான் போகல. அதுக்கு முன்னாடி மாடிஃபைனா என்ன உங்களுக்கு தெரியணும் இல்லையா? அது ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஒன் பை ஒன்னாக பிக்சர்ஸ் காட்டுறேன். ஸோ அந்த பிக்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த முன்னாடி சொன்னோம் இல்லையா லெவல் 1 லெவல் 2 இது வந்து சம் ஆஃப் த மாடிஃபை ஒன்லி அதாவது நம்மளுக்கு தெரியும் சிபிடியில் நம்ம வந்து எத்தனை செக்ஷன் இருக்குது அப்படின்னு எவல்யூஷன் மேனேஜ்மெண்ட் செக்ஷனு 1 to 6 சீரீஸ் அதாவது சர்ஜரி செக்ஷனு அப்புறம் ரேடியாலஜி செக்ஷனு ஓகேங்களா அதுக்கப்புறம் என்னது மெடிசன் செக்ஷனு ஸோ பேத்தாலஜி இப்படிலாம் பிரிச்சிருக்காங்க இல்லையா 6 வகையாக பிரிச்சிருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா ஸோ இதில் சம் ஆஃப் த மாடிஃபையர் வந்து இஎன்எம் கோடு மட்டும்தான் நீங்கள் போடக்கூடிய மாடிஃபையராக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு தெரியும் எவல்யூஷன் மேனேஜ்மெண்ட் 999 சீரீஸில் ஸ்டார்ட் பண்ணுற அந்த செட்டு கோடு மட்டும் தான் சில மாடிஃபையர் போடணும் சில கோடு வந்து சர்ஜரி சிபிடி இருக்கு இல்லையா 1 to 6 சீரீஸ் அது கூட மட்டும் தான் அந்த மாடிஃபையர் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அது உங்களுக்கு அந்த ஒவ்வொரு மாடிஃபையர் போய் பார்க்கும்போது நீங்கள் வந்து அதுக்கு ஈஸியாக புரிஞ்சுப்பீங்க எந்த மாடிஃபையர் எந்த சிபிடிக்கு போடணும் எந்த மாடிஃபையர் எந்த சிபிடிக்கு போடணும் அப்படின்னு ஓகேங்களா ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து அதை ஒன் பை ஒன்னாக பார்க்கும்போது தெரிஞ்சிடும் இப்போதைக்கு 2 மாடிஃபையர் கிட்ட போட நீங்கள் வந்து இஎன்எம் மாடிஃபையர் இருக்குது சிபிடி மாடிஃபையர் இருக்குது இஎன்எம் நீங்கள் கேட்கல என்னங்க இஎன்எம் சிபிடி இல்லையா அப்படின்னு இஎன்எம்மும் சிபிடி தான் பட் ஸ்டார்ட் ஃப்ரம் எப்படி அவங்க பிரிச்சிருக்காங்கன்னா ப்ரொசீஜரல் மாடிஃபையர்ஸ் இஎன்எம் மாடிஃபையர்ஸ் ரெண்டாக பிரிச்சுட்டாங்க அதாவது உங்கள் சிபிடி புக்கை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 75% வந்து உங்களுக்கு எதை கவர் எந்த கோர்ஸ் கவர்டாக இருக்கும் அப்படின்னா ப்ரொசீஜரல் அதாவது 1 to 6 சீரீஸ் இருக்கிற சர்ஜரி செக்ஷன் அதை மோஸ்ட் ஆஃப் இது கவர் ஆகிடும் ரிமைனிங் வந்து கொஞ்சம் இஎன்எம் எவல்யூஷன் மேனேஜ்மெண்ட் வந்து கவர் ஆகும் ஸோ அது முக்கால்வாசி இந்த எவல்யூஷன் மேனேஜ்மெண்ட் அந்த சர்ஜரி செக்ஷன் தான் கவர் ஆகும் இல்லையா ஸோ அப்போது அந்த 2 பார்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சில பர்டிகுலர் மாடிஃபையர் வந்து நீங்கள் ஆப்டாக இருக்கும் நீங்கள் ரெண்டும் மாற்றி போட்டுறக்கூடாது சர்ஜரிஸில் வரக்கூடிய மாடிஃபையர் இஎன்எம்க்கும் இஎன்எம்க்கு மட்டும் போடக்கூடிய மாடிஃபையர் சர்ஜரிக்கும் நீங்கள் போட்டுறக்கூடாது அப்போ டோட்டலாக வந்து ராங் ஆகிடும் இல்லையா ஸோ நீங்கள் 1 by 1 மாடிஃபையர் போகும்போது ஈஸியாக புரியும் நீங்கள் நான் எக்ஸாம்பிள் நான் போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இப்போ எக்ஸாம்பிள் 9 இங்கே 9 இங்கே 99 இங்கே இந்த 99 சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணுற எல்லா கோட்ஸும் வந்து எவல்யூஷன் மேனேஜ்மெண்ட்டோட கோட்ஸ் ஓகேங்களா ஸோ இதுக்கு இந்த பர்டிகுலராக எவல்யூஷன் மேனேஜ்மெண்ட் வரக்கூடிய மாடிஃபைஸ் என்ன அப்படின்னா மேபி 25 24 57 ஸோ இந்த பர்டிகுலர் மாடிஃபையர் வந்து எது கூட மட்டும் தான் போடுவீங்க அப்படின்னா இஎன்எம் கூட மட்டும் தான் போடுவீங்க ஓகேங்களா அதே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சர்ஜரி கூட அதாவது ப்ரொசீஜரல் கூட வரக்கூடிய சிபிடிக்கு மட்டும்தான் இந்த பர்டிகுலர் மாடிஃபையர் போடுவீங்க சே ஃபார் எக்ஸாம்பிள் 1 சீரீஸ் 2 சீரீஸ் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்ஜரி செக்ஷனில் வருது இல்லையா ஸோ இல்லை 58 மாடிஃபையர் 50 மாடிஃபையர் இந்த மாடிஃபையர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி சர்ஜரிக்கு மட்டும் தான் நீங்கள் போட முடியும் அது இதை கொண்டு போய் இஎன்எம் போட முடியாது தப்பாயிடும் ஸோ அது நீங்கள் தனித்தனியாக பிரிச்சுக்கணும் ஓகேங்களா அது நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் மாடிஃபையர் போகும்போது நம்ம ஒன் பண்ணி பார்ப்போம் இல்லையா 22 என்ன 23 என்ன 24 என்ன ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் இல்லையா அப்போ ஒன் பை ஒன் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நம்ம கற்றுக்கலாம் இப்போதைக்கு வந்து இப்படி தான் இருக்குது ஒரு ஸ்ட்ரக்சரேஷன் ஒரு மாடிஃபையர்னா இப்படி தான் இருக்குது இங்கே தான் போடணும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும்தான் இது ஓகேங்களா நான் சொன்னேன் இல்லையா எத்தனை மாடிஃபை இருக்குது பாருங்க 22 மாடிஃபை இருக்குது இதுதான் நான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா இன்க்ரீஸ் ப்ரொசீஜரல் சர்வீஸ் இது முதல்ல பார்த்துடலாம் ஏன்னா இத்தனை மாடிஃபை இருக்குது 22 இருக்குது 23 இருக்குது 24 26 32 until 50 அப்புறம் வந்து நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம் ஸோ 51 52 இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிபிடி மாடிஃபை அதாவது சிபிடி மாடிஃபைஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் அன்டில் உங்களுக்கு கரெக்டாக அண்டில் 99 இருக்கு இல்லையா இந்த 99 வரைக்கும் நம்ம சிபிடி மாடிஃபையர் ஓகேங்களா ஸோ சிபிடி ப்ரொசீஜர் கூட தான் உங்களுக்கு நல்லா தெரியும் சிபிடி கோட்ஸ் அப்படின்னா ஏனமும் இருக்குது சர்ஜரியும் இருக்குது ரேடியாலஜியும் இருக்குது மெடிசனும் இருக்குது இல்லையா இது எல்லாத்துக்கும் போடக்கூடிய சிபிடி மாடிஃபை செக்ஷன் தான் இந்த அண்டில் 99 வரைக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுவீங்க ஸோ நீங்கள் கேட்குற என்னங்க 99 மாடிஃபையர் நம்ம வந்து யூஸ் பண்ணுமா 99 மாடிஃபையர்னா 1 by 1 2 3 4 அந்த ஆர்டரில் வராது இப்போ எக்ஸாம்பிள் 73 74 75 76 இருக்கு இல்லையா அதோட 80 81 82 அப்புறம் 90 சீரீஸ் அப்புறம் 90 சீரீஸில் ஒரு 7 சீரீஸில் ஒரு 5 அப்படி உங்களுக்கு பிரித்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ ஒன் பை ஒன்று நம்ம ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஸ்டோரி இருக்குது ஒவ்வொரு மாடிஃபையருக்கும் ஒரு ஸ்டோரி இருக்குது அந்த ஸ்டோரியை நான் ஒவ்வொரு மாடிஃபையர் எடுக்கும்போது நான் சொல்வேன் நீங்கள் அது என்ன பண்ணுங்கள் உங்கள் நோட்லேயோ இல்லை உங்கள் புக்லேயோ சிபிடி புக்லேயோ நீங்கள் போட்டுக்கிட்டீங்கன்னா அது எத்தனை நாள் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் ஜஸ்ட் அந்த ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் ஓகே இந்த மாடிஃபையர் வந்து இது நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்த சர்க்கம்பல் இந்த ஒரு சூழ்நிலை வரும்போது இந்த மாடிஃபையர் நம்ம போடுவோம் அப்படின்ற உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகேங்களா ஸோ அதனால் நீங்கள் வந்து
ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு ஸ்டோரி இருக்கு சொன்னா இல்லையா, வித் எக்ஸாம்பிள் நான் கொடுப்பேன். ஸோ இந்த எக்ஸாம்பிள் நீங்க வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ ஈஸியா புரியும். ஸோ இதுதான் வந்து சிபிடி மாடிஃபயர்ஸ். என்னென்ன மாடிஃபயர்ஸ் நான் சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த 2 சீரீஸ், 3 சீரீஸ், 4 சீரீஸ், 7 சீரீஸ், 8 சீரீஸ், 9 சீரீஸ் உள்ள ஒவ்வொரு சீரீஸ்க்கும் ஒவ்வொரு 5, 5, 6, 6, சம்டைம்ஸ் 1 மட்டும் இருக்கும், சம்டைம்ஸ் 2 மட்டும் இருக்கலாம். ஸோ 1 by 1 நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? அடுத்து இது வந்து அனஸ்தீசியா மாடிஃபை. இது நீங்க எப்போ யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, அனஸ்தீசியா செக்ஷன் ஒன்று இருக்கு பாத்தீங்களா, 0 சீரீஸ்ல ஸ்டார்ட் பண்ணோம்னா நான் சொன்ன முன்னாடி சொன்ன மாதிரி இன்ட்ரடக்ஷன் ஆஃப் சிபிடில நான் சொன்ன அந்த அனஸ்தீசியா கோர்ஸ் எங்க ஸ்டார்ட் ஆகும், 0 சீரீஸ். ஸோ அந்த சீரீஸ்க்கு மட்டும்தான் இந்த அனஸ்தீசியா பிசிக்கல் மாடிஃபையர் வந்து நீங்க யூஸ் பண்ணுவீங்க. இப்போ எக்ஸாம்பிள் P1, P2, P3, P4, P5, P6 இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எந்த கோடோட யூஸ் பண்ணுவீங்க? சிபிடி கோடு, சிபிடி ப்ரொசீஜர் கோடா, அது சர்ஜரி செக்ஷனா இல்ல, எவல்யூஷன் மேனேஜ்மெண்ட் செக்ஷனா இல்ல, அப்போ ரேடியாலஜி செக்ஷனா இல்ல, அப்போ பெத்தாலஜி செக்ஷனா இல்ல, மெடிசனா இல்ல. அப்போ எதுக்கு தான் நீங்க யூஸ் பண்ணுவீங்கன்னா 0 சீரீஸ் அனஸ்தீசியா செக்ஷன் மட்டும்தான் இந்த P சீரீஸ் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? இது இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, என்ன பார்த்தோம், சிபிடி மாடிஃபைஸ். அதாவது 2 லெவல் இருக்குன்னு சொன்னாங்க. ஒரு லெவல் வந்து சிபிடி மாடிஃபைஸ் லெவல்ஸ், லெவல் 2 வந்து இக்பிக்ஸ் மாடிஃபையர் இல்லையா. இக்பிக்ஸ் மாடிஃபையர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்னேன், இது வந்து அல்ஃபபெட்டிக்கலாக இருக்கலாம், அல்ஃபா நியூமரிக்கலாக இருக்கலாம். அதாவது உங்களுக்கு வந்து அல்ஃபா நியூமரிக்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் EF அந்த மாதிரி செக்ஷன் ஸ்டார்ட் T ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் வந்து நியூமரிக்கலா 1, 2, 3 அந்த மாதிரி அப்படி கொடுத்துருப்பாங்க. சரி, இப்போ எக்ஸாம்பிள் இப்போ E1, E2 இருக்கீங்களா, இது வந்து இக்பிக்ஸ் மாடிஃபையர். நீங்க வந்து நீங்க இது எதுக்கு யூஸ் பண்ணுவீங்கன்னா, இந்த மெடிக்கேருக்கு வந்து ஸ்பெஷலா வந்து யூஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ as well as a coder நமக்கு வந்து டாக்குமெண்ட்ல சப்போர்ட் ஆகுதா. இப்போ எக்ஸாம்பிள் ஹைலைட் இருக்கு, லெஃப்ட் சைடு இருக்கு, அப்பர். ஸோ அந்த மாதிரி ப்ரொசீஜர் கோடு அந்த மாதிரி ப்ரொசீஜர் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸாம்பிள் 6 சீரீஸ் போறீங்க அப்படின்னா அங்கே வந்து ஐ ரிலேட்டட் ப்ரொசீஜர்லாம் இருக்கு, ஆப்தமாலஜிக்கல் ப்ரொசீஜர்லாம் இருக்கு இல்லையா. அங்கே டாக்டர் கண்டிப்பாக வந்து ஹைலைட்ல ஏதாவது ஒரு டிசீஸ் இருக்கும். அப்போ வந்து டாக்டர் ஏதாவது ப்ரொசீஜர் பண்ணுவார் இல்லையா. அப்போ எந்த ஹைலைட்ல பண்ணணும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு. இது வந்து லெஃப்ட் சைடு ஆஃப் ஐயா, ரைட் சைடு ஹைலைட்டா, இல்லை லெஃப்ட் சைடு ஹைலைட்டா, இல்லை அப்பர் ஹைலைட் லோவர் ரெண்டு இருக்கு இல்லையா. அப்பர் ஹைலைட்ல மட்டும் பண்றாரா, இல்லை வந்து லோவர் ஹைலைட்ல மட்டும் பண்றாரா, இப்படி ஸ்பெசிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்பெசிஃபிகேஷன் அதை வச்சுதான் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து நம்ம பேமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை நம்ம எப்படி நம்ம கோட்ல வந்து ஸ்பெசிஃபிக்காக இல்லை. அப்போ நம்ம வந்து சொல்லணும் இல்லையா, நம்ம எந்த விதமான நம்ம எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம், ஒரு கோட்ஸ் மூலமாக தான் நம்ம கம்யூனிகேஷன் பண்ணுறோம் இன்சூரன்ஸ் கம்பெனியை. அந்த கோட்ஸ் வந்து அந்த 5 டிஜிட்லேயே முடிஞ்சிடணும், ஃபுல் ஸ்டோரி அந்த 5 டிஜிட்லேயே முடிஞ்சிடணும். அதையும் மீறி இன்னும் நம்ம எக்ஸ்ட்ரா சொல்லணும் அப்படின்னா எப்படி வச்சு சொல்லுவோம் அப்படின்னா இந்த மாடிஃபையரை நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஓகேங்களா. ஸோ இந்த மாடிஃபையர் யூஸ் பண்ணி நீங்கள் போடும்போது ஃபுல் கம்ப்ளீட் ஸ்டோரி, கம்ப்ளீட் அந்த பேஷண்ட்டுடைய கம்ப்ளீட் ஸ்டோரி நீங்கள் சொல்கிறீங்க. ஓகேங்களா. ஸோ அதுதான் மாடிஃபையர் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ சிபிடி மாடிஃபை, எக்பிக்ஸ் மாடிஃபை, இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் வந்து 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. நான் சொன்ன மாதிரி அந்த எக்பிக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அல்ஃபா நியூமரிக், அல்ஃபாவும் இருக்கு, நியூமரிக்கும் இருக்கு. இங்கே பாருங்க FA இருக்கு, இது ஃபுல்லாக வந்து அல்ஃபபெட்டிக் மட்டும்தான் இருக்கு. ஸோ அப்படி மிக்ஸ் பண்ணியிருக்கோம், அல்ஃபா நியூமரிக்கும் இருக்கும், அல்ஃபபெட்டிக் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா. பட் சிபிடி மாடிஃபையர் பியூர்லி ஜஸ்ட் நியூமரிக்கல். ஓகேங்களா. அது மட்டும் நான் வச்சுக்கோங்க. சிபிடி மாடிஃபையர் எப்படி இருக்கும், இக்பிக்ஸ் மாடிஃபையர் எப்படி இருக்கும், அந்த ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் மட்டும் பார்த்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் கேட்கலாம், எனக்கு இவ்வளோ மாடிஃபையர் இருக்கு, இவ்வளோத்தையும் நான் வந்து பார்க்கணுமா அப்படின்னா அப்படி இல்லை. ஃபர்ஸ்ட் அந்த சிபிடி மாடிஃபையர் இருக்கு இல்லையா, அதுக்கு தான் ஒவ்வொரு ஸ்டோரி இருக்கு. இந்த இக்பிக்ஸ் மாடிஃபையருக்கு எந்த ஸ்டோரி இல்லை, ஜஸ்ட் இந்த டாக்குமெண்ட் அந்த F9 ஒன்லி இந்த டிஸ்கிரிப்ஷன் மட்டும் இருந்தால் போதும். அங்கே டாக்குமெண்ட்ல இருக்க ரைட் ஹேண்ட் லெஃப்ட் டிஜிட், அப்போ நீங்கள் F9 போட்டுக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இருக்கா, அப்போ FA போட்டுக்கலாம். இது மட்டும் தான் நீங்கள் பார்க்க வேண்டியது. பட் சிபிடி மாடிஃபையர் இருக்கு பார்த்தீங்கன்னா, அது நியூமரிக்கல் 2 டிஜிட் நியூமரிக்கல் வரும் இல்லையா, 22, 23, 24, 25. அதுக்கு தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டோரி இருக்கு. 22க்கு ஒரு ஸ்டோரி இருக்கு, 23க்கு ஒரு ஸ்டோரி இருக்கு, 24க்கு ஒரு ஸ்டோரி, அப்படி ஒவ்வொரு ஸ்டோரி இருக்கு இல்லையா. அந்த ஸ்டோரி நீங்கள் வந்து நீங்கள் ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கணும். ஏன்னா அப்போ தான் உங்களால் ஈஸியாக இப்போ சிபிசி எக்ஸாம் எழுத போகிறவங்க இந்த ஒரு மாடிஃபையர் ஃபிங்கர் டிப்ஸ் வச்சுக்கணும். அப்போ அவங்க ஈஸியாக வந்து அவங்க எலிமினேட் பண்ணல ஆன்சரை. ஆப்ஷன் A, ஆப்ஷன் B, ஆப்ஷன் C கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாடிஃபை ட்விஸ்ட் வச்சு கொடுப்பாங்க. அப்போ உங்கள் மாடிஃபையர் உங்களுக்கு ஃபிங்கர் டிப்ஸ் தெரிஞ்சுட்டு கொஸ்டின் பார்க்காம நீங்கள் ஆன்சர் நீங்கள் வந்து எலிமினேட் பண்ணலாம். அந்த அளவுக்கு மாடிஃபையர் வந்து நீங்கள் ஃபிங்கர் டிப்ஸ் வச்சுக்கலாம். அப்போ உங்கள் ஒவ்வொரு மாடிஃபையருக்கு வந்து உங்களுக்கு அந்த ஸ்டோரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கவலையிலே டேரெக்டாக நீங்கள் போயிட்டு எலிமினேட் பண்ணலாம். ஓகேங்களா.
இது வந்து நான் சொன்ன அதே தான் எக்பிக்ஸ் மாடிஃபையருடைய கண்டினியூஷன் தான். இது ஆர்சி, ஆர்ஐ, ஆர்டி, டிஐ இதெல்லாம் வந்து ஓகேங்களா. இப்போ ஸ்பெஷலா இந்த ஒரு நான் இதோட முடிச்சிக்க முடியாது இல்லையா. ஸோ நம்ம வந்து ஒரு மாடிஃபையர் நம்ம இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டோம். சரி, ஒரு மாடிஃபையர் பார்த்துட்டோம். ஸோ அப்போ ஒரு மாடிஃபையர் பார்க்கும்போது ஒரு சிபிடி மாடிஃபையர் தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஏன்னா எக்பிக்ஸ் மாடிஃபையர் அதில் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் அது நேம் மட்டும்தான், டிஸ்கிரிப்ஷன் மட்டும்தான். பட் இந்த சிபிடி மாடிஃபையர் நம்ம 1 by 1 பார்க்க போகிறோம். ஸோ அதில் முதல் காரியமாக இப்போ இன்னைக்கு 22 மாடிஃபையரை கொஞ்சம் எலாபரேட்டாக நம்ம பார்த்தோம். ஏன்னா இதோட ஸ்டோரி நீங்கள் பிடிச்சிட்டீங்க வச்சுங்களேன், அப்போ நீங்கள் எத்தனை தடவை 22 மாடிஃபையர் நீங்கள் வந்து தூக்கத்துல இருந்து கேட்டவங்க சொல்லிடுவீங்க. அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகிடும் இந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுட்டீங்க. சரி, இப்போ எக்ஸாம்பிள் மாடிஃபையர் 22. இந்த 22 இருக்கு இல்லையா, 22 இது வந்து சிபிடி மாடிஃபையர் நான் சொன்னேன் இல்லையா. இது வந்து எந்த கோட்ல நம்ம யூஸ் பண்ணோம்னா ப்ரொசீஜரல் கோட் தான். ஏன்னா இந்த 22 மாடிஃபையருடைய பேரே ஒன்றுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க இல்லையா. அது 22 மாடிஃபையருடைய பேர் என்ன? இன்க்ரீஸ்ட் ப்ரொசீஜரல் சர்வீஸ். அதாவது ஒரு ப்ரொசீஜர் இந்த கொஸ்டின் இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே உங்களுக்கு எல்லாமே இன்க்ளூட் ஆயிருக்கும். அதனால நல்லா நோட் பண்ணிக்க, ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்க்ரீஸ்ட் ப்ரொசீஜரல் சர்வீஸ் அதுதான் 22 மாடிஃபையர். இது எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு ப்ரொசீஜர் டாக்டர் வந்து என்ன பண்ணுவார், ஆப்ரேஷன் கூட்டு போவார். கூட்டு போயிட்டு என்ன பண்ணால் ஸ்டார்ட் பண்ணுவார். எப்போ ஆப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுதோ எப்போ முடியுதோ கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் அந்த ஆப்ரேஷன் வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸாம்பிள் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணுறாங்க வச்சுக்கோங்க, ஒரு 3 or 4 hours கண்டிப்பாக வந்து அந்த சர்ஜரி வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும் இல்லையா. ஒவ்வொரு சர்ஜரிக்கும் ஒவ்வொரு டைமிங் இருக்குது ஓகேங்களா. இப்போ மைனர் சர்ஜரி இருக்குது, அது வந்து அவ்வளோ நேரம் தேவை கிடையாது, ஜஸ்ட் ஒரு 1/2 hour, ஜஸ்ட் ஒரு 10 minutes அது மட்டும் போதும். மேஜர் சர்ஜரி, அதாவது மேஜர் சர்ஜரினா ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, அப்டோமன் ஓப்பன் பண்ணி லேப்ரோட்டமி ஓகேங்களா, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, சிஏபிஜி இந்த மாதிரி ரொம்ப பிக் சர்ஜரி ஓகேங்களா. ஸோ அதாவது மேஜர் சர்ஜரி சொல்லுவாங்க ஓகேங்களா. அதான் வந்து மெயினாக வந்து நம்ம 90 days குளோபல் பீரியட் சொல்லுவாங்க. ஒரு 3 months கிட்ட அந்த குளோபல் பீரியட் இருக்கும் ஓகேங்களா. ஸோ மைனர் சர்ஜரி வந்து 10 days மட்டும் இருந்தால் போதும். ஸோ உங்களுக்கு இப்போதைக்கு என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மைனர் சர்ஜரினா என்ன, மேஜர் சர்ஜரினா என்ன. மைனர் சர்ஜரினா ஜஸ்ட் வந்து சிம்பிளாக பண்ணுறாங்க இல்லையா. என்னென்ன பண்ணுவாங்க, ரிப்பேர் பண்ணுவாங்க, இன்சிஷன் அண்ட் ட்ரைனேஜ் பண்ணுவாங்க, பயாப்சி பண்ணுவாங்க, எக்ஸிஷன் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஜஸ்ட் வந்து சிம்பிளாக, அதாவது ஆஃபீஸ் விசிட்லேயே பண்ணலாம், அவுட் பேஷண்ட்லேயே பண்ணுறாங்க. இது வந்து எப்படின்னா ஜஸ்ட் மார்னிங் வந்து ஈவினிங் டிஸ்சார்ஜ் ஆகி போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மைனர் சர்ஜரி. பட் இந்த மேஜர் சர்ஜரி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 90 days குளோபல் பீரியட். அதாவது ஒரு 90 days குளோபல் பீரியட்னா ஒரு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி சொல்லுவாங்க, லேப்ரோட்டம் எல்லாமே ஓப்பன் பண்ணி பெரிய பிக் சர்ஜரி இல்லையா. ஸோ அது எல்லாமே வந்து ஒரு பேஷண்ட் வருவாங்க, ஆப்ரேஷன் தியேட்டர் போவாங்க, ஆப்ரேஷன் முடியும், அதுக்கப்புறமா வந்து ரொம்ப நாள் வந்து ஐசியூல இருந்துட்டு அதுக்கப்புறமா அந்த அப்சர்வேஷனை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து அவங்க உடனே போக மாட்டாங்க. ஒரு 10 days 20 daysல வந்து அப்சர்வேஷன் இருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பேஷண்ட் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் வந்து மேஜர் ப்ரொசீஜர். இதுதான் 2 வித்தியாசம். இப்போ நம்ம மாடிஃபையருக்குள்ள வரலாம். இதுல மாடிஃபையர் 22, அதனால அதோட டிஸ்கிரிப்ஷனே உங்களுக்கு தெரியுது, இன்க்ரீஸ்ட் ப்ரொசீஜரல் சர்வீஸ்ன்னு புரியுது இல்லையா. ஸோ ஒரு ப்ரொசீஜருக்கு இவ்வளோ டைம் தான் இருக்குது அப்படின்னு டாக்டர்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி அனஸ்தீசியா கொடுப்பாங்க. ஸோ அந்த ப்ரொசீஜர்ஸ் ஏதோ ஒரு காரணம், அது ஏதோ ஒரு காரணம் நான் சொல்கிறேன், சில காரணத்தால் அது வந்து இன்க்ரீஸ் ஆகுது, டைம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது. அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் அந்த சிபிடி கூட, எந்த சிபிடி கூட, ப்ரொசீஜரல் அதாவது சர்ஜரி செக்ஷன் இருக்கு இல்லையா, 1 to 6 series, ENM கூட இது போட்டுறக்கூடாது. இது வந்து ப்ரொசீஜரல் சர்வீஸ், அதாவது 1 to 6 series இருக்கு இல்லையா, அந்த ப்ரொசீஜர் கூட நீங்கள் இந்த 22 மாடிஃபையரை கூட போடணும். எப்படி போடணும் அப்படின்னா, நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம சொல்கிறேன் ஓகேங்களா. அந்த ஃபைனல் பார்ட், அந்த பாட்டம் ஆஃப் த லைன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஜஸ்ட் கண்டென்ட் சொல்லுவாங்க. அதுனா சப்ஸ்டான்ஷியலி கிரேட்டர் தென் த டிப்பிக்கலி ரெக்வயர்ட், அதாவது நார்மலாக இருக்க வேண்டிய அந்த டைமை விட அதிகபட்சமான டைம் எடுத்துக்கும் அந்த ப்ரொசீஜர் முடிக்கிறதுக்கு. சரி, இப்போ எக்ஸாம்பிள் 4 hours சர்ஜரி தான் டாக்டர் ஃபிக்ஸ் பண்ணி போவாங்க, அனஸ்தீசியா கொடுத்துட்டு போவாங்க. பட் ஒரு சில காரணம் நான் சொல்கிறேன் இல்லையா, அந்த காரணத்தால் என்ன ஆகும் அப்படின்னா, அது வந்து 6 hours 7 hours 8 hours எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகும் ஓகேங்களா. அந்த மாதிரி சூழ்நிலையில் டாக்குமெண்ட்டை சப்போர்ட் பண்ணணும். டாக்குமெண்ட் பண்ணிருக்கணும். சும்மா 22 மாடிஃபை போட்டுருக்கூடாது. ஏன்னா 22 மாடிஃபை நீங்கள் போடும்போது என்ன நடக்கும்னா, இன்சூரன்ஸ் கம்பெனி பார்த்துட்டு ஓகே இது வந்து ப்ரொசீஜர் வந்து 22 மாடிஃபை போட்டிருக்காங்க, அப்போது நார்மலாக கொடுக்கக்கூடிய ரீஎம்பர்ஸ்மெண்ட், இப்போ எக்ஸாம்பிள் $200 கொடுக்குறாங்க வச்சுங்களேன் அந்த 22 மாடிஃபைருக்கு,
அப்போ இந்த 22 இந்த சிபிடிக்கு 22 நார்மலாக $200 போடுறாங்க இல்லையா. ஆனால் இப்போ இந்த 22 மாடிஃபயர் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அந்த சிபிடிக்கு டபுள் வேல்யூ கொடுப்பாங்க, டபுள் த அமௌண்ட் கொடுப்பாங்க. ஏன்னா டாக்டர் ரொம்ப அதிகமான நேரம் இன்னும் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேஷண்ட்டை வந்து அந்த சர்ஜரி முடிச்சிருக்காரு இல்லையா. ஸோ எக்ஸ்ட்ரா ஒர்க் சரி லைக் ஓவர் டைம் நம்ம பண்ணுவோம் இல்லையா. ஓவர் டைம் பண்ணும்போது எக்ஸ்ட்ராஸ் நம்ம தருவாங்கல்ல. ஓவர் டைம் பண்ணியிருந்தாரு எக்ஸ்ட்ராஸாக ரொம்ப அதிகபட்சமான எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த ஒர்க்கை முடிச்சிருக்காரு, அந்த ஆப்ரேஷன் முடிச்சிருக்காரு. அப்போ அதனால தான் 22 மாடிஃபயர் நம்ம போடுறோம். இப்போ நம்ம வரல எந்த சூழ்நிலை, இப்போ எல்லா சூழ்நிலையும் நம்ம 22 மாடிஃபயர் போட முடியாது. சில சூழ்நிலை அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இன்சூரன்ஸ் கம்பெனி. ஓகே இந்த மாதிரி சூழ்நிலை தான் நம்ம 22 மாடிஃபயர் போடுங்க நாங்கள் உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு. எந்த மாதிரி சூழ்நிலை அது உங்களுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ partial colectomy, ஓகேங்களா. partial colectomy in a patient with a tumor adherent to vascular structure require additional 60 minutes of dissection due to increased risk of time. அதாவது நார்மலா முடிக்க வேண்டிய அந்த ஒரு கொலெக்டமியை பிகாஸ் பேஷண்ட் வந்து டியூமர் பேஷண்ட் இல்லையா. ஸோ அதில் வந்து வேஸ்குலர்லாம் இருக்கும், அந்த ரத்த நாளங்கள்லாம் இருக்கும் இல்லையா. அதெல்லாம் வந்து ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் ரெக்ரூட் பண்ணி நம்ம உள்ளே போகிறதுக்கு நார்மலாக முடிக்கக்கூடிய விஷயத்த அடிஷ்னலாக ஒரு 60 மினிட்ஸ் அடிஷ்னலாக ஒரு 1 hour டாக்டர் ஸ்பெண்ட் பண்ணி அதை டிசெக்ட் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா. அப்படின்ற வேர்டு அதாவது அடிஷ்னல் 60 மினிட்ஸ் டாக்டர் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி வார்த்தைகள் அடிஷ்னலா. அதே மாதிரி வந்து இப்படி இருக்கும், இங்கே பாருங்க, இன்க்ரீஸ் இன்டென்சிட்டி, டைம், டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டி ஆஃப் ப்ரொசீஜர், சிவியாரிட்டி ஆஃப் த பேஷண்ட் கண்டிஷன், சம்திங் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் எஃபெக்டிவ். அதாவது சில பேஷண்ட்டுக்கு வந்து ப்ளீடிங் ஆகிட்டே இருக்கும் சர்ஜரி பண்ணும்போது, அது வந்து ஸ்டாப் பண்ண முடியாமல் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் எல்லா பேஷண்ட்டுக்கும் அப்படி ஆகாது இல்லையா. சில பேஷண்ட்டுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அப்போ வந்து அடிஷ்னலாக டாக்டர் வந்து ஸ்பெண்ட் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணுவார். அப்போ டைம் ஆகிட்டே போகும் இல்லையா. அந்த மாதிரி காரணங்கள் இருக்கலாம். சில காரணம் வந்து ஒபிசிட்டியாக இருப்பாங்க, மார்பிட் ஒபிசிட்டி. அப்போ அவங்களால அப்டோமினிக் ஓப்பன் பண்ணும்போது அது நிறைய வந்து அந்த அதிஷன் இருக்கும். ஸோ அந்த அதிஷன் டிஷ்யூவில் அவங்க ரிமூவ் பண்ணி ஒன் பை ஒன்னா நார்மலாக பேஷண்ட்டுக்கு ஜஸ்ட் ரிமூவ் பண்ணி உள்ளே போயிடுவாங்க. பட் இந்த மாதிரி ஒபிசிட்டி பேஷண்ட்டு, மார்பிட் ஒபிசிட்டி பேஷண்ட் கண்டிஷன் வந்தால அந்த ப்ரொசீஜர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஏன்னா டாக்டர் ஸ்பெண்ட் பண்ணணும் இல்லையா, எக்ஸ்ட்ரா டைம்ஸ் எடுத்துனே பண்ண முடியாது இல்லையா. ஸோ பேஷண்ட் லைஃப் த்ரெட்னிங் ஆகிடும். ஸோ அதனால் ஒன் பை ஒன்னா மெதுவாக தான் பண்ணுவார். ஸோ அப்படி பண்ணும்போது இந்த ஒரு காரணத்தால் அந்த சர்ஜரி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இதில் வந்து நியாயமான காரணங்கள் இது மாதிரி இருக்கலாம். பேஷண்ட்டோட கண்டிஷனோ இல்லை ப்ளீட் அதிகமாகுதோ இல்லை சம்திங் ஏதோ ஹேப்பன் ஆகி அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஓகே. ஆனால் சில காரணத்தால் இருக்கலாம். மேபி உங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த பேஷண்ட்டுடைய சர்ஜரி பண்ணும்போது ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்டு, இப்போ சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு இல்லையா. ஸோ அது ஏதாவது ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அதனால இந்த சர்ஜரி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அதெல்லாம் காரணம் கிடையாது. அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க இன்சூரன்ஸ் கம்பெனி. எப்போ ஒத்துப்பாங்கன்னா இந்த பேஷண்ட் ரியாலிட்டி, நீங்கள் அந்த சர்ஜரி பண்ணும்போது ஒரு ப்ளீட் ஆகுதோ இல்லை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அது அடிஷனல் டிஷ்யூவால ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுதோ, இதை மாதிரி காரணங்கள் இருந்தால் மட்டுமே அந்த 22 மாடிஃபயரை வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்தா உங்களுக்கு புரியும் பாருங்களேன். பார்த்தீங்களா, ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். A patient has colonoscopy and polyps is removed. உங்களுக்கு தெரியும் கொலோனோஸ்கோபி அவங்க பண்ணுறாங்க. கொலோனோஸ்கோபின்னு தெரியும் இல்லைங்களா. கொலோனோஸ்கோபி ஸ்டார்ட் ஃப்ரம் உங்களுக்கு வந்து ஸ்கோப்பி எங்கே விடுவாங்க அப்படின்னா ஆனஸ், ரெக்டம், ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து டிசெண்டிங் கோலன், டிரான்ஸ்வர்ஸ், அசெண்டிங் கோலனில் போயிட்டு அங்கே சீக்கம் வரைக்கும் டச் பண்ணிருக்கணும். ஸோ என்டையர் லார்ஜ் இன்டெஸ்டைனை வந்து ஸ்கோப் பண்ணி எடுப்பாங்க. ஓகே, அதுதான் வந்து கொலோனோஸ்கோபி. ஓகேங்களா. ஸோ ஒரு கொலோனோஸ்கோபி அவங்க வந்து செக் பண்ணும்போது அங்கே வந்து ஒரு பாலிப்னா உங்களுக்கு தெரியும், ஒரு பினைன் ஸ்ட்ரக்சர், ஒரு பினைன் மாஸ் வந்து அவங்க ரிமூவ் பண்ணுறாங்க அந்த இடத்துல. அதை வந்து ஒரு லீஷன், ஓகேங்களா, அது ரிமூவ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி ரிமூவ் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, ரிமூவ் பண்ணிட்டே வரும்போது இந்த பாலிப்ஸ் வந்து என்னன்னா எக்ஸசிவ் ப்ளீடிங், அந்த இடத்துல ரொம்ப ரத்தப்போக்கு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால என்ன ஆயிருக்குன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு 30 மினிட்ஸ் டாக்டர் ஸ்பெண்டிங் டு கண்ட்ரோல் த ப்ளீடிங். நான் சொன்னேன் முன்னாடி 30 மினிட்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணுறாரு. ஓகேங்களா. ஸோ அப்படி
ஸ்பெண்ட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணும்போது பிகாஸ் ஆஃப் ப்ளீடிங், பேஷண்ட்டோட ஹெல்த் கண்டிஷன் ப்ளீடிங் அப்படி ஆயிருக்கு. ஸோ அதனால வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. ஸோ இதை வந்து டாக்குமெண்ட் பண்ணியிருக்கணும். இந்த மெடிக்கல் ரெக்கார்டில் ஆப்ரேஷன் நோட்டில் டாக்டர் சொல்லியிருக்கணும், ஒரு சடனாக இப்படி ஆயிடுச்சு, ப்ளீடிங் ஆயிடுச்சு, அதனால கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ராவாக 30 மினிட்ஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்ற வார்த்தைகள் இருக்கும்போது அப்போ வந்து நமக்கு ஆஸ் அ கோடர் நமக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது. நம்ம 22 மாடிஃபை நம்ம சும்மா ஆஸ் அ கோடர்ன்றதால மாடிஃபை நமக்கு தெரியுன்றதால நம்ம அப்படியே போட முடியாது. நமக்கு டாக்குமெண்டேஷன், வித்தவுட் டாக்குமெண்டேஷன் நோ கோட், அதானே நம்மளுடைய கோல்டன் ரூலே. ஸோ டாக்குமெண்டேஷன் டாக்டர் கண்டிப்பாக அதை பண்ணியிருக்கணும். எப்படி பண்ணியிருக்கணும்? பிகாஸ் திஸ் பேஷண்ட் வந்து ப்ளீடிங் எக்ஸசிவ் ப்ளீடிங் ஆனதால எக்ஸ்ட்ராவாக 30 மினிட்ஸ் நான் ஸ்பெண்ட் பண்ணேன். ஏன் ஸ்பெண்ட் பண்ணேன்? அந்த ப்ளீடிங்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. அதனால இந்த பேஷண்ட் வந்து லேட் ஆச்சு இந்த 30 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லி டாக்குமெண்ட் இருக்கணும். இப்போ ஆஸ் அ கோடரா உங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது. மாடிஃபை 22 வந்து நீங்கள் வந்து அந்த சர்ஜிக்கல் கோடில் அந்த ஆப்ரேஷன் ரிப்போர்ட்டு, ஓகேங்களா, எந்த ஆப்ரேஷன் இந்த கொலோனோஸ்கோபி இருக்கு இல்லையா, அங்கே நீங்கள் வந்து 22 மாடிஃபை போட்டுக்கலாம். ஓகேங்களா. இப்போ இன்னொரு உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு 50% உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக 22 மாடிஃபர் என்ன, நம்ம ஏன் போடுறோம், அந்த 22 மாடிஃபர்னா என்ன அப்படின்ற விஷயம் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஐடியா மாதிரி கிடைச்சிருக்கும். இப்போ இந்த ஸ்டோரி உங்களுக்கு புரிஞ்சிச்சு வச்சுங்களா. இதை நீங்கள் இந்த பாயிண்ட் மட்டும் உங்கள் புக்லவோ இல்லை ஒரு நோட்டோ எழுதி 22 மாடிஃபராக இதை ஜஸ்ட் இந்த பாயிண்ட் இது ப்ரொசீஜருக்கு மட்டும்தான் போடணும். அந்த ப்ரொசீஜர் இன்க்ரீஸ் ஆனால் மட்டும்தான் போடணும். அந்த இன்க்ரீஸ் ஆனால் டாக்டர் டாக்குமெண்ட் பண்ணியிருக்கணும். அது டாக்குமெண்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து 22 மாடிஃபரை போடணும். எது கூட போடணும் மட்டும் அந்த ப்ரொசீஜர் கோடு மட்டும்தான் 1 to 6 சீரீஸ்குள்ளே தான் போடணும். ஏஎன்எம் கொடுக்க மற்ற கொடுக்க அனஸ்தீசியா கொடுக்கலாம் போடக்கூடாது. ஒன்லி எங்கே போடணும் அப்படின்னா அந்த சர்ஜிக்கல் கோடில் தான் நீங்கள் போடணும். ஓகேங்களா. இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. இந்த எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, the surgeon spends an extra 1.5 hours, so 1.5 hours spend பண்ணி removing an adhesion. சொன்னீங்களே இந்த ஒபிசிட்டி பேஷண்ட் வந்து அந்த பேஷண்ட்டுக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த அடிஷன் ரொம்ப இருக்குது அந்த அப்டோமனில், இந்த ஃபேட் டெபாசிட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால அவங்க வந்து 1 by 1 அவங்க ரிமூவ் பண்ணிட்டே வருவாங்க. அப்போ தான் நம்ம உள்ளே போயிட்டு அந்த ஆர்கனே பார்க்க முடியும், இல்லாட்டி பார்க்கவே முடியாது. அப்போது டாக்டர் வந்து கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி 1 hour ஸ்பெண்ட் பண்ணி அதை ரிமூவ் பண்ணியிருக்காரு. எக்ஸ்ட்ரீம்லி அதுக்கு வேஸ்ட்ல அந்த ரத்த நாளங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதை நம்ம கட் பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக 1 by 1 வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. அதை செக் பண்ணுவாங்க. அது வந்து அடிஷனை ரிமூவ் பண்ணி உள்ளே போய் பார்ப்பாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, this increase the technical difficulty during a laparoscopic cholecystectomy with cholangiogram. அதாவது இந்த actual procedure வந்து laparoscopic cholecystectomy with cholangiogram. ஓகேங்களா. ஸோ இது பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப டைம் ஆகாது, ஒரு 1 hour அப்படி முடிக்கும். பட் ஆனால் இவங்க 1 hour எக்ஸ்ட்ரா 1 hour வந்து இந்த அடிஷன் ரிமூவ் பண்ணுறதுக்கே இவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ 1 hour எக்ஸ்ட்ரா ஸ்பெண்டிங் டைம், இது ரொம்ப முக்கியம். பாயிண்ட் ரொம்ப கண்டிப்பாக முக்கியம். எக்ஸ்ட்ரா ஸ்பெண்டிங் பாயிண்ட் எதனாலனா அந்த அடிஷன் ரிமூவல். முன்னாடி பார்த்தோம் இல்லையா, எக்ஸ்ட்ரா 30 மினிட்ஸ், ஏன்னா அந்த ப்ளீடிங்கை கண்ட்ரோல் பண்ணணும். இந்த மாதிரி வார்த்தைகள் இருக்கணும், நியாயமான ஒரு லாஜிக் வேணும். ஓகேங்களா. இந்த மாதிரி வார்த்தைகள் வேணும். சும்மா வந்தாங்க, சும்மா டாக்டர் டயர்டாக இருந்துச்சு, கொஞ்ச நேரம் 1/2 hour ரெஸ்ட் எடுத்தாரு, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இன்சூரன்ஸ் கம்பெனி பே பண்ண மாட்டாங்க. ரியலாக பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு ப்ளீடிங் ஆகிருக்கும், இல்லை சம்திங் எதாவது ஹேப்பன் ஆகிருந்தா மட்டும்தான் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி அக்செப்ட் பண்ணி 22 மாடிஃபரை அப்ரூவ் பண்ணுவாங்க. அப்போ 22 ஒன்ஸ் அப்ரூவ் பண்ணிட்டாலே உங்களுக்கு வந்து டபுள் த அமௌண்ட் வந்து டாக்டருக்கு போகும். ஓகேங்களா. ஸோ டாக்டர் வந்து அது அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு, 1 hour ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு, அந்தோடைய மணி தான் அவருக்கு போகுது இல்லையா. ஸோ அஸ் அ கோட்ரா நம்மளுடைய பார்ட்னா டாக்குமெண்ட்டை செக் பண்ணி, இப்போ 22 மாடிஃபை அஸ் அ கோட்ரா நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டோட்டலாக டாக்டர் ஸ்பெண்ட் பண்ண டைமும் அவர் யூஸ் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட் அது எல்லாமே வந்து லாஸ் ஆகிடும், ரெவன்யூ லாஸ் ஆகும் இல்லையா. ஸோ ஒன் ஆஃப் த மெயின் இது வந்து நம்ம ரெவன்யூ லாஸ் ஆகாமல் பார்த்துக்கணும். அஸ் அ கோட்ரா நம்மளுடைய டியூட்டி அதான் இல்லையா. ஸோ நம்ம என்ன பண்ணால் டாக்குமெண்டேஷனை வந்து கிளியர் கட்டாக பார்க்கணும். ஸோ எங்கே நீங்கள் மாடிஃபையர் போடணும், எங்கே நீங்கள் மாடிஃபையர் போடக்கூடாதுன்ற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ அதனால தான் இந்த மாடிஃபையர் வந்து இந்த எலபரேட் பண்ணி சொல்கிறது. இப்போதைக்கு இந்த மாடிஃபையர் வந்து நம்ம இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். ஸோ ப்ளஸ் 22 மாடிஃபையர் மட்டும் தான் பார்த்துருக்கோம். ஸோ இன்னும் வந்து நிறைய அன்டில் 99 மாடிஃபை வரைக்கும் இருக்கு இல்லையா. ஸோ 1 by 1 பார்க்கலாம். இன்னைக்கு 22, ஸோ டெய்லி 23, அப்புறம் 24 அப்படி போடும்போது உங்களுக்கு ஈஸியாக கேட்சப் பண்ணுவீங்க. ஏன்னா இப்போ வந்து 1 hour 1.5 hour டியூப்
வீடியோ எக்ஸ்டெண்ட் ஆகுது இல்லையா? ஸோ உங்களால் அது டிஃபிகல்ட்டி இருந்துச்சு அப்படின்னா டவுன்லோட் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் வந்து நான் இந்த 10 மினிட்ஸ்க்குள்ளேயே அது முடிக்கிற மாதிரி நம்ம ஒரு மாடிஃபையரை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்து ஈஸியாக நோட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி சும்மா சும்மா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் நோட் பண்ணி புக்லேயோ இல்லை நோட்டில் நோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் டைம்லையோ இல்லை வந்து உங்களை மெடிக்கல் ரெக்கார்ட் கோட் பண்ணும்போதோ நீங்கள் ஈஸியாக மாடிஃபையர் போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ரொம்ப நன்றிங்க இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு. ரொம்ப நன்றி. நிச்சயமாக நெக்ஸ்ட் வீடியோ கண்டினியூஷன் வரும், மாடிஃபைஸ் வரும், நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ரொம்ப நன்றி இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு. ரொம்ப தேங்க்ஸ், சப்போர்ட் பண்ணது ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச்.